முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள், கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், விசுமத்தனமான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை திட்டமிட்டு வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்பதன் மூலம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த இடைக்கால உத்தரவை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. உண்மையிலே நீ அக்கறை இருக்கு, இந்து மதத்திலையும் அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இருந்தது என்று சொன்னால், எப்படி நீ வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்கின்றாயோ அதுபோல நீ என்ன செய்யணும், அறநிலையத்துறையிலோ அல்லது ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கேன அந்த கோயில் கமிட்டியிலேயோ அல்லது ஒரு திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ ஒரு இஸ்லாமியர்களே, ஒரு இந்து அல்லாத உறுப்பினர்களை உன்னால சேர்க்க முடியுமா? கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்தில் மனோஜ் மல்பானி என்ற ஒரு நபரையும் அனிமேஷ் பார்கவா என்கின்ற ஒரு நபரையும் அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு 44 வகையான திருத்த சட்டங்களை கொண்டு வந்தது. அதை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றது. பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதை தொடர்ந்து அப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த PR கவாய் அவர்கள் சில இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். அந்த இடைக்கால உத்தரவில் மத்திய வக்ஃப் கவுன்சிலில் அதிகபட்சம் 4 நபர்களை, முஸ்லிம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கலாம் என்றும், மாநில வக்ஃப் வாரியத்தில் 3 இஸ்லாம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கலாம் என்கின்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். இந்த இடைக்கால உத்தரவை வைத்துக்கொண்டு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ, எந்தெந்த மாநிலங்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் திட்டமிட்டு பாசிச சிந்தனை கொண்டவர்களை, இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களை வக்ஃப் வாரியத்தில் நுழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்ய தொடங்கியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு அங்கு இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் செல்வ கணபதி என்ற ஒரு நபரை உறுப்பினராக சேர்க்கிறார்கள். இந்த நபர் யார் என்று சொன்னால், RSS சிந்தனை கொண்டவர், பாசிச சிந்தனை கொண்டவர், பாண்டிச்சேரி பிஜேபி கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள், கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், விசுமத்தனமான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை திட்டமிட்டு வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்பதன் மூலம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இந்த இடைக்கால உத்தரவை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால், மத்திய பிரதேசத்தில் மனோஜ் மல்பார் என்கின்ற ஒரு நபரையும் அனிமேஷ் பார்கவா என்கின்ற ஒரு நபரையும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும், ஒருவர் இந்தூரை சேர்ந்தவர், மற்றொருவர் குணா மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த இருவர்களும் RSS சிந்தனை கொண்டவர்கள். RSS நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று, ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக விசமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலத்தில் பிஜேபியில் மிக முக்கிய நபர்களாகவும் இவர்கள் அறியப்படுகிறார்கள். அப்ப திட்டமிட்டு பாசிச சிந்தனை கொண்டவர்கள், இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள், RSS சிந்தனை கொண்டவர்களை பிஜேபி அரசு என்ன செய்கிறது, வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்வது, அந்த உறுப்பினராக இருந்து கொண்டு வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, அந்த சொத்துக்களை எப்படியெல்லாம் அபகரிக்க முடியும் என்பதை அந்த வக்ஃப் வாரியத்தில் இருந்து கொண்டே திட்டமிடுவதற்கு இன்றைக்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் திருத்த சட்டம் ஏன் என சொல்லும் பொழுது, வக்ஃப் வாரியத்தில் நிறைய தவறுகள் நடக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு உரிய முறையில் வக்ஃப் வாரிய பயன்பாடு கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தை கூறினார்கள். உண்மையிலேயே இவர்கள் அக்கறை உடையவர்களாக இருந்தால், அப்படி ஏதேனும் தவறு நடக்கக்கூடியதை இவர்கள் கண்டறிந்திருந்தால், இஸ்லாமியர்கள் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கம் இருந்தது என்று சொன்னால், ஒரு IAS படித்த அதிகாரியை அந்த வக்ஃப் வாரிய உறுப்பினராக சேர்க்கலாம். ஓய்வு பெற்ற எத்தனையோ IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசாங்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் அவர்களை வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், திட்டமிட்டு இஸ்லாமியுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், நாடு முழுவதும் வக்ஃப் வாரியத்திற்கு கோடான கோடி சொத்து இருக்கிறது,
பல நூறு அசையா சொத்துக்கள் இருக்கிறது. அதை அபகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆள் அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தீய நோக்கத்தோடு தான் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தில் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், RSS சிந்தனை கொண்டவர்கள், இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விசவத்தனமான பேச்சுக்களை பேசியவர்களை திட்டமிட்டு இந்த வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் வக்ஃபு வாரிய கமிட்டி கூட்டம் நடக்கிறது என்றால் உண்மையிலேயே அவர்கள் அக்கறையாக சிறுபான்மையினருக்கு நலன் தரக்கூடிய திட்டங்களுக்கு ஆதரவு தருவார்களா அல்லது நலன் தரக்கூடிய திட்டங்களை எடுப்பதற்கு முயற்சி செய்வார்களா? நடுநிலையா மக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எந்த அளவிற்கு மோசமானவர்கள் என்று சொன்னால், வக்ஃபு வாரியத்தில் ஊழல் நடக்குது, வக்ஃபு வாரிய சொத்துக்கள் பலரால் அபகரிக்கப்பட்டு இருக்கிறது என கூறக்கூடியவர்கள் இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதத்தில் இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க. அந்த ராமர் கோயில் கட்டிய விஷயத்திலும் சரி, அங்கு பக்தர்கள் காணிக்கை தொகை கொடுத்த விஷயத்திலும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வருகிறது. அந்த ஊழலில் மிக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு அறிய முடிகிறது. அதே போல திருப்பதி லட்டு செய்வதில் நிறைய ஊழல் நடந்திருக்கிறது என்று ஊரறிந்த செய்தியாக பேசப்பட்டது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்து கோயில்களுக்கு சொந்தமான, அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது, தொடர்ந்து அறநிலையத்துறையில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று செய்திகள் படித்த வண்ணம் இருக்கின்றோம். உண்மையிலே நீ அக்கறை இருக்கு, இந்து மதத்திலையும் அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இருந்தது என்று சொன்னால், எப்படி நீ வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களை உறுப்பினராக சேர்க்கின்றாயோ அதுபோல நீ என்ன செய்யணும், அறநிலையத்துறையிலோ அல்லது ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கேன அந்த கோயில் கமிட்டியிலேயோ அல்லது ஒரு திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ ஒரு இஸ்லாமியர்களே, ஒரு இந்து அல்லாத உறுப்பினர்களை உன்னால சேர்க்க முடியுமா? அப்படி சேர்த்தினா நாடு என்ன ஆகும், மிகப்பெரிய கலவரம் உண்டாகும், மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு உன்னுடைய ஆட்சிக்கே அது மிகப்பெரிய வேட்டு வைக்கக்கூடிய நிகழ்வாக மாறும். அவர் சிறுபான்மையினருடைய இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். அதன் மூலம் இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃபு வாரியத்தின் மூலம் பொருளாதார ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதை குறியாக வைத்து அபகரிக்கிறதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த பிஜேபி அரசு எங்கெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியங்களில் மெல்ல மெல்ல இஸ்லாம் அல்லாதவர்களை, பாசிச சிந்தனை கொண்டவர்களை உறுப்பினராக சேர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது. நாங்கள் திரும்ப ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு என்பது இடைக்கால உத்தரவு தான். இறுதி தீர்ப்பு நல்லதொரு தீர்ப்பாக இஸ்லாமியுடைய சொத்துக்களை, வக்ஃபு வாரிய சொத்துக்களை இஸ்லாமியர்களே பராமரிக்கக்கூடிய, இஸ்லாமியர்களே கண்காணிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனா இப்போது ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு நீங்கள் வக்ஃபு வாரியத்தில் பாசிச சிந்தனை கொண்டவர்களை புகுத்தி அதன் மூலம் வக்ஃபு சொத்துக்களை அபகரித்த நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போவதில்லை. இன்னும் 4 ஆண்டுகள் கழித்தால் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும், நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் வருவார்கள், அவர்கள் மீண்டும் இந்த வக்ஃபு வாரிய பிரச்சனையை கையில் எடுப்பார்கள். இஸ்லாமியருடைய அந்த சொத்துக்கள், இஸ்லாமியர்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்களை அவர்கள்தான் பராமரிக்க வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போது நீங்கள் அபகரித்த சொத்துக்களை கைப்பற்றக்கூடிய சட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் மிக விரைவில் உச்ச நீதிமன்றம் இதில் நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கிறது என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.